Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. அண்மை செய்தி. திமுக பிரமுகர் தெய்வசெயல் மீதான வழக்கை தமாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்த நிலையில் 3 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் நகலுடன் விரிவான நடவடிக்கை அறிக்கையை தாக்கல் செய்ய தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பில் உள்ளார். அவரிடம் கேட்கலாம். சிவராமன் வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம். திமுக பிரமுகர் தெய்வசெயல் மீதான வழக்கை தாமாக முன்வந்து தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அரக்கோணத்தில் திருமணம் செய்து ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயன்றதாக தெய்வசெயல் மீது கல்லூரி மாணவி குற்றச்சாட்டிருந்தார். உடனடியாக பாரபட்சமற்ற வெளிப்படையான விசாரணையை வலியுறுத்தி தமிழக டிஜிபிக்கும் தேசிய மகளிர் ஆணையம் தற்பொழுது கடிதம் எழுதியிருக்கிறது. 3 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் நகலுடன் விரிவான நடவடிக்கை அறிக்கையை தாக்கல் செய்யவும் தேசிய மகளிர் ஆணையம் வலியுறுத்தியிருக்கிறது. அரக்கோணத்தில் திருமணம் செய்து ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயற்சித்ததாக கல்லூரி மாணவி குற்றம் சாட்டி இருந்தார். திமுக பிரமுகர் தெய்வசெயல் மீதான வழக்கை தற்பொழுது மகளிர் ஆணையம் விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை அடுத்த காவனூரை சேர்ந்தவர் தெய்வசெயல் திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். இவர் கல்லூரி மாணவி ஒருவரை காதலிப்பதாக நாடகமாடி கடந்த ஜனவரி 31 திருமணம் செய்து கொண்டார். அவர் தன்னை 2 மாதமாக அடித்து துன்புறுத்தி திமுக பிரமுகர்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக கூறிய அந்த மாணவி போலீசிலும் புகார் அளித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அடுத்தடுத்து கண்டன அறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பிலிருந்து தெய்வசெயல் அவர்களை நேற்று நீக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில் இன்று தேசிய மகளிர் ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் திமுக பிரமுகர் மீது கல்லூரி மாணவி அளித்த புகார் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்த உள்ளது. இதில் அவர் மீதான பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வற்புறுத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் அடங்கும். குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு தமிழக டிஜிபிக்கு உடனடியாக பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணையை வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளோம். பாதிக்கப்பட்டவரின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் எந்த ஒரு அரசியல் தலையீட்டையும் தடுப்பது குறித்தும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளோம். 3 நாட்களுக்குள் எஃப்ஐஆர் நகலுடன் விரிவான நடவடிக்கையும் அறிக்கையும் கோரியிருக்கிறோம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் உடனடியாக பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது.